எபிசோட்ல ராவணன் மான் வேடம் எல்லாம் போடலன்னும் ராவணனுக்கு 10 தலை எல்லாம் கிடையாதுன்னு சொல்லியிருக்காரு. சரி, இவர் என்ன சொல்றாருன்னு பார்ப்போமா? ராவணனுக்கு 10 தலை எல்லாம் கிடையாது, ஒரு தலை மட்டும்தான். அவனுடைய குணம் ஒரு பொருளோ விஷயமோ பிடித்து விட்டது என்றால் அதன் மீது தீரா பற்றுதல் கொள்பவன். அவனின் பற்றுதலை குணம் பற்றி அனைவரும் அறிந்ததே. அப்படி அவன் சீதா பிராட்டி அன்னை மீது கொண்ட பற்றுதல் காரணமாகவே தூக்கி சென்றான். அந்த பற்றுதலை என்ற சொல்லை 10 தலையாக மாறியது. அதுக்கப்புறம் இன்னொன்னு சொல்லியிருக்காருங்க. ராவணன் மான் வேடம் எல்லாம் அணியவில்லை. சீதா மாதிரி புது ஜாதி பெண்ணை பார்த்ததும் ராவணன் ஆசைப்பட்டு மாரீசனிடம் சென்று மான் வேடம் போட சொன்னதாகவும் புராணம் கூறுகிறது. ஆனால் உண்மை, ஒரு மனிதன் மான் வேடம் போடுவது என்பதெல்லாம் நடக்காத காரியம். உண்மை என்னவென்றால் மாரீசன் என்பவன் புது புது வகையான மென்மையான மிருகங்களை நிறைய வளர்த்து வந்தான். அதில் ஒரு ஜாதிதான் பொன்மான் எனப்படும் ஒரு வகை மான். முடிகள் எல்லாம் தங்க நிறத்தில் மினுமினுக்கும். வெயில் பட்டால் கண்கள் கூசும். பால் போன்ற முகமுடையது. யார் பார்த்தாலும் எளிதில் மயங்கிவிடக்கூடிய அளவில் அழகுடைய அந்த பொன்மான் அப்போதே அழிந்துவிடும் ஜாதியாக இருந்ததால் மாரீசன் அந்த இனத்தை மட்டும் மிக ஜாக்கிரதையாக இருப்பிடம் அமைத்து நல்ல சீசோஷண நிலையில் பொன்மானை வளர்த்து வந்தான். சீதா பிராட்டியை அதை காட்டி மட்டும்தான் மயக்கிட முடியும் என்று துல்லியமாக கணக்கிட்ட ராவணன் மாரீசனிடம் ஒரு பொன்மானை இரவல் கேட்டான். எவ்வளவோ புத்திமதி சொல்லி பார்த்து மாமன்னனை இகழ்ந்து விட்டு பொன்மானை தூக்கி பர்ணசாலைக்கு அருகில் விட்டு அன்னை ஜானகியை எளிதில் கவர்ந்தான். புத்தி கூர்மையான ராவணனின் திட்டம் பலித்தது. ஜானகி பொன்மானுக்கு ஆசைப்பட்டு ராமனை பிடித்து வர ஏவினாள். அன்னை ஜானகி பிடிவாத குணம் உடையவள். பொன்மானை பிடித்து வாருங்கள், நீங்கள் பிடித்து தரவில்லை என்றால் நான் பிடிக்க சென்று விடுவேன் என்று கூறினாள். ராமனோ மானை பிடிக்க சென்று விட்டான். விமானத்தை ஓரம் கட்டிவிட்டு ராவணன் எளிமை வேடம் பூண்டு அன்னம் கேட்டான். அன்னமிட்டவளை அள்ளி சென்றான் ராவணன் அப்படின்னு சொல்லியிருக்காருங்க. இந்த நூல்கள் கிடைக்கும் இடம் கொக்கிந்தா பதிப்பகம், சென்னை. தொலைபேசி எண் 9440356667, மேலும் 9445771932. நன்றி.